நேற்று வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஒரே ரத்தம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இப்போ ஒருத்தரை ஒருத்தர் அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் அமெரிக்கா இப்போ ஐரோப்பாவை மொத்தமாக கைவிட்டுட்டு தன்னோட பரம எதிரியான ரஷ்யா கூட கைகோக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய துரோகம்னு தான் சொல்லணும். ஏன் இப்படி நடக்குது, இதற்கு பின்னாடி இருக்கிற ரகசிய அரசியல் என்ன, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது ஹங்கேரி நாட்டை தான். ஹங்கேரியோட பிரதமராக இருக்கிற விக்டர் ஓர்பன் அவர்கள் ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பேசுவார். உண்மை சொல்லணும்னா அவர் ஐரோப்பியன்றதுக்கு எதிராக பேசல, தன்னுடைய நாட்டுக்கு என்ன தேவையோ அதைத்தான் எடுத்து முன்வைக்கிறார். அப்படி முன்வைக்கும் போது அது ஐரோப்பியன்றதுக்கு எதிராக பேசின மாதிரி பார்க்கும்போது தெரியும். பட் ஐரோப்பிய தங்களுடைய நாட்டு மக்களுக்காண்டு செயற்படுகிறார்கள் என்று பார்த்தா இல்லை, அவர்கள் அமெரிக்காக்காண்டி தான் இவ்வளவு நாளும் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்காவோட துணை பிரசிடண்டாக இருக்கிற ஜேடி வான்ஸ் அவர்கள் நேரடியாக ஹங்கேரிக்கு போய் ஓபன் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ரஷ்யாவோட புடின் அவர்கள் ஓபனை ஆதரிக்கிறார், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா ஆதரிக்குது. வரலாற்றிலேயே முதல் தடவை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரே ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதோ பெரிய ஒரு டீலானது பேசப்பட்டிருக்கு என்பதுதான் அர்த்தம். நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்படித்தானே நடந்திருக்கு. அமெரிக்கா பண்ற இந்த அரசியலால் யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஐரோப்பாவில் இருக்கிற சாதாரணமான மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஐரோப்பாவில் இப்போ டீசல் பெட்ரோலோட விலை எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. அயர்லாந்து போன்ற நாடுகளில் மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனண்டா விலை உயர்வு. அமெரிக்கா தன்னோட ஆயுத லாபத்துக்காகவும் ஷேர் மார்க்கெட்டுகளை அதிக லாபத்துக்காகவும் உலக நாடுகளை பசிப்பட்டியலில் தள்ளிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் ஈரான் கூட போர் பதட்டத்தை உருவாக்கி போரை ஆரம்பித்து கச்சா எண்ணெயினுடைய விலையை உயர்த்தியிருந்தார்கள். இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு சாதகமாக காய்களை நகர்த்துறோம் என்ற பெயரில் அமெரிக்கா ஒரு குளோபல் வில்லன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஐரோப்பாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி தனக்கு என்ன லாபம் இருக்கோ அதனை அடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் கேட்கலாம், அமெரிக்க மக்கள் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்களான்னு. அங்கதான் ஒரு பெரிய ஒரு ட்ரிக் ஆனது இருக்கு. அமெரிக்காவோட அரசாங்கம் தன் நாட்டு மக்களை உள்நாட்டு பிரச்சனைகளை மூழ்கடிச்சு வச்சிருக்காங்க. இனவாதம், எல்ஜிபிடிக்கு, குடியேற்ற பிரச்சனைகள்னு மக்களை ஒருத்தர் சண்டை போட வச்சுட்டு உலக மேடையில் அமெரிக்கா பண்ற இந்த மிகப்பெரிய ஒரு துரோகத்தை மறைச்சிட்டாங்க. மக்களோட கவனத்தை திசை திருப்பிட்டு பின்னாடி பெரிய ஒரு போருக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஏன்னா அமெரிக்காக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது, துப்பாக்கிச்சூடுகள் நடக்குது, மிகப்பெரிய கலவரங்கள் நடக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதனால் மக்கள் உள்நாட்டு பிரச்சனைக்கு போக்கஸ் செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஈரானுக்கு எதிரான போர் வெனிசுலாவோட பிரசிடண்டாக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கினது அமெரிக்கா தங்களுடைய கைவரிசையை வெளிநாடுகளில் காட்டிக்கொண்டிருக்காங்க. அதுவே மக்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் மூழ்கடிக்கப்படாமல் இருந்தால் அமெரிக்காவில் இருக்கிற மக்களை ட்ரம்ப் அவர்களை உடனடியாகவே பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிருப்பார்கள். பட் அமெரிக்கா புத்திசாலித்தனமா அமெரிக்காவோட மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பி இருக்காங்க என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா தன்னோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அந்த பேரை இப்போ வார் டிபார்ட்மெண்ட்னு மாற்றி இருக்கிறார்கள். அந்த பேர் குழப்பம் இருக்கு, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டா வார் டிபார்ட்மெண்ட்டா என்ற குழப்பம் இருக்கு. பட் வார் டிபார்ட்மெண்ட்னு மாறின பிறகுதான் வெனிசுலாக்கு எதிரான நடவடிக்கை, ஈரானுக்கு எதிரான போர் என்று அமெரிக்கா செய்ய ஆரம்பிச்சிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பட்ஜெட் மட்டுமே $1.5 ட்ரில்லியன். யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக அமெரிக்க மக்களுக்கு மருத்துவ வசதி செய்யக்கூட காசு இல்லைன்னு சொல்கிற அரசாங்கம் போருக்கு மட்டுமே இவ்வளோ பணத்தை ஒதுக்குறாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன? அவங்க உலகத்தையே அமைதியாக வச்சிருக்க விரும்பல. அதாவது அமெரிக்கா இதன் மூலம் அவங்களோட நோக்கம், அமெரிக்காவோட நோக்கம் என்னென்னா இந்த உலகத்தையே அமைதியாக வச்சிருக்க விரும்பல, ஒரு சாம்ராஜ்யமா அதாவது எம்பியரா மாறி எல்லாரையும் அடிப்பணியை வைக்க பார்க்கறது தான் அமெரிக்காவோட திட்டமா இருக்கு. அமெரிக்காவோட இந்த ஆக்ரோஷமான போக்கால அவங்களோட நெருங்கிய நண்பர்களான கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகள் கூட இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கூட பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி, அதாவது அமெரிக்கா கூட பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஐரோப்பா பக்கம் இவங்க ஒதுங்க பாக்குறாங்க. தன்னை எதிர்க்கிற யாரையும் நசுக்கிறது தான் அமெரிக்காவோட பாலிசி. இன்னைக்கு ஈரானை ஒரு வில்லனாக காட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அமெரிக்காவோட இந்த அடக்குமுறையை உலகத்தில் இப்போதைக்கு தைரியமாக எதிர்க்கிறதுனா அது ஈரான் மட்டும்தான். இதனால தான் உலக நாடுகள் இப்போ பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் ஈரானுக்கான சப்போர்ட்டையும் கொடுக்குறார்கள். கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இதோட சின்ன பிரச்சனை இல்லை. உலக அரசியலோட அடிப்படை அஸ்திவாரமே இப்போ ஆட்டம் கண்டு போய் இருக்கு. அமெரிக்கா இப்போ ஒரு குளோபல் பைரட் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு.
பழைய கூட்டாளிகள் உடையுது, புதிய கூட்டணிகள் உருவாகுது. ஆனால் இந்த ஆட்டத்தில் கடைசியாக பாதிக்கப்பட போகிறது என்னமோ சாதாரணமான மக்கள் மட்டும்தான். அமெரிக்காவோட இந்த துரோகத்தை ஐரோப்பா எப்படி சமாளிக்க போகுது? உலகமே இன்னும் ஒரு போரை நோக்கி போக போகுது. இதை அனைத்தையுமே நாங்கள் இப்படி தான் பார்க்கணும். பட் ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு எடுத்து சொல்லியிருக்கார். அதுக்கு பதிலாக தான் ஈரான் அமெரிக்கா போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் களமிறங்காமல் அமெரிக்காவுக்கு செருப்படியை கொடுத்தார்கள்னு சொல்லப்படுது. பட் இப்போ இந்த பிரச்சனை மிக பெருசாக தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு என்பது தான் உண்மை. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.